நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே போட்டித் தேர்வு எழுதுகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் பயன்படுகின்ற வகையிலே மதுரை காஞ்சி என்ற தலைப்பிலே ஒரு பதிவை உங்கள் முன் நான் வைக்கிறேன். 31 வினாக்கள் இந்த பதிவில் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு நான் பல மாதங்களுக்கு முன்னர் என்னுடைய தமிழும் தங்கையா என்ற யூடியூப்ல நான் பதிவிட்டிருந்தேன். அந்த 10 பாட்டிலே இந்த மதுரை காஞ்சி விடுபட்டிருக்கிறது என்று சொல்லி சில அன்பர்கள் எனக்கு தொடர்பு கொண்டு அந்த மதுரை காஞ்சியை நீங்கள் பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கெனங்க அதை சரிபார்த்து இந்த பதிவை உங்கள் முன் வைக்கிறேன். தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் இதை கவனமோடு குறிப்பெடுத்து தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். முதல் வினா, 10 பாட்டிலே மாநகர் பாட்டுக்கள் என அழைக்கப்படுபவை யாவை? 10 பாட்டிலே 10 நூல்கள் உண்டு. அந்த 10 பாட்டிலே மாநகர் பாட்டு என்று அழைக்கப்படுபவை யாவை? மாநகர் பாட்டுக்கள் என்று அழைக்கப்படுபவை யாவை? மதுரை காஞ்சியும் பட்டினப்பாலையும் மாநகர் பாட்டுக்கள் என அழைக்கப்படுகிறது. மதுரை காஞ்சியும் பட்டினப்பாலையும் மாநகர் பாட்டுக்கள் என அழைக்கப்படுகிறது. இரண்டாவது வினா, மதுரை காஞ்சி சங்க இலக்கியத்திலே எந்த தொகுதியில் அடங்குகிறது? மதுரை காஞ்சி சங்க இலக்கியத்தில் எந்த தொகுதியில் அடங்குகிறது? சங்கம் இருந்த காலம் சங்க காலம் என்று சொல்லுவார்கள். சங்கம் இருந்த காலத்திலே தோன்றிய இலக்கியத்தை சங்க இலக்கியம் என்று சொல்லுவார்கள். பெரும்பாலும் சங்க இலக்கியம் பாட்டும் தொகையும் என்று சொல்லுவார்கள். பாட்டு என்று சொன்னால் 10 பாட்டு, தொகை என்று சொன்னால் 8 தொகை. ஆக 10 நூல்கள் கொண்ட 10 பாட்டு, 8 நூல்கள் கொண்ட 8 தொகை, இந்த 18 நூல்களை சங்க இலக்கியங்கள் என்று சொல்லுவார்கள். இப்ப நமக்கு வினா, மதுரை காஞ்சி சங்க இலக்கியத்தில் எந்த தொகுதி, அதாவது 8 தொகையில் சேர்கிறதா 10 பாட்டிலே சேர்கிறதா என்பது வினா. சங்க இலக்கியத்திலே இந்த மதுரை காஞ்சி 10 பாட்டு நூல்களிலே ஒன்று என்பதை நான் உள்வாங்க வேண்டும். மூன்றாவது வினா, மதுரை காஞ்சி பெயர் காரணம் தருக. மதுரை காஞ்சி என்று இந்த நூலுக்கு ஏன் பெயர் வந்தது? வாழ்க்கையிலே நிலையாமையை கூறி நல்வழி வற்புறுத்துவதை காஞ்சி திணை என்று சொல்லுவார்கள். காஞ்சி திணை என்று சொன்னால் ஒழுக்கம் என்று பொருள். காஞ்சி திணை என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, வாழ்க்கையினுடைய நிலையாமை. இந்த வாழ்க்கை என்பது நிலையில்லாத ஒன்று. கம்பராமாயணத்தில் சொல்லுவார், நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கை என்று சொல்லுவார். நீர்க்குமிழியை போல, ஆங்கிலத்தில் லைக் வாட்டர் பபுள்ஸ் என்று சொல்லலாம். ஒரு வாளியிலே தண்ணீரை நான் ஊற்றுகின்ற பொழுது, மேலிருந்து ஊற்றுகின்ற பொழுது அந்த அந்த வாளியிலே சின்ன சின்ன அந்த குமிழிகள், நீர்க்குமிழி, பபுள்ஸ் என்று சொல்லுவோம். அப்படியே முட்டை முட்டையா வரும். பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த குமிழிகள் உடையும். அதை கம்பர் என்ன அழகா அதை பயன்படுத்துறாரு பாருங்க. கம்பராமாயணத்துல நீர்க்குமிழி என்ன வாழ்க்கை என்று சொல்லுவார். அப்போ வாழ்க்கை என்பது நிலையில்லாதது. அப்போ காஞ்சித்திணை என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையினுடைய நிலையாமையை கூறி, ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம சொல்லணும், கவனிக்கணும். வாழ்க்கை என்பது நிலையில்லாத ஒன்று. அந்த வாழ்க்கையினுடைய நிலையாமையை கூறி மக்களை நல்வழிப்படுத்துவதை கையாளுவது, அது நல்வழிப்படுத்துகின்ற ஒரு நெறியை சொல்லுவதை காஞ்சித்திணை என்று சொல்லுவார். திரும்பவும் சொல்ற பாருங்க, வாழ்க்கையின் நிலையாமையை கூறி நல்வழியை வற்புறுத்துவது காஞ்சித்திணை எனப்படும். இங்க மதுரையிலே வாழுகின்ற மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு எதை கொடுக்க சொல்றாங்க? நிலையாமை எடுத்து கூறிய காஞ்சி ஆகையாலே இது மதுரை காஞ்சி என பெயர் பெற்றது. நான்காவது வினா, மதுரை காஞ்சியிலே முதன்மையாக இடம்பெறுவது எது? மதுரை காஞ்சியிலே முதன்மையாக இடம்பெறுவது மதுரை மாநகரினுடைய வரலாறு. முழுக்க முழுக்க மதுரையினுடைய வரலாறு அந்த மதுரை காஞ்சியிலே மிக அழகாக படம் பிடித்து காட்டப்படுகிறது. அப்ப மதுரை காஞ்சியினுடைய முதன்மையான செய்தி எதுன்னு கேட்டீங்கன்னா, மதுரை மாநகருடைய வரலாறு. ஐந்தாவது தான், மதுரை காஞ்சியை பாடியவர் யார்? மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார் என்பது. மருதனார் என்பது அவருடைய பெயர். மாங்குடி என்பது அவர் பிறந்த ஊர். திருநெல்வேலி மாவட்டத்திலே மாங்குடி என்ற ஊரில் அவர் பிறந்தார். எனவே மருதனார் தன்னுடைய ஊர் பெயரை சேர்த்து கொண்ட அக்காலத்திலே புலவர்கள் தன்னுடைய ஊர் பெயரை, பிறந்த ஊரின் பெயரை முன்னாலே சேர்த்து கொள்வது மரபு. எனவே மாங்குடி மருதனார் என்ற பெயர் அவருக்கு இங்கே வழங்கப்படுகிறது. ஆறாவது வினா, மாங்குடி மருதனார் பாடிய பிற பாடல்கள் எவை? இந்த மதுரை காஞ்சி தவிர வேற ஏதாவது பாடியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா 8 தொகையிலே 13 பாடல்களை அவர் பாடியிருப்பதாக நம்மால் அறிய முடிகிறது.
ஏழாவது வினா, மதுரை காஞ்சியினுடைய பாட்டுடை தலைவன் யார்? தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டிய மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றியது. தலையாலங்கானத்து செரு என்பது அடைமொழி. செரு என்று சொன்னால் போர், செரு என்று சொன்னால் போர் என்று சொல்லலாம். தலையாலங்கானம் என்பது ஒரு இடம், நேம் ஆஃப் த பிளேஸ் என்று சொல்லலாம். தலையாலங்கானம் என்ற இடத்தினிலே நடந்த போரிலே இவர் வெற்றி பெற்ற காரணத்தினாலே தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் என்பது இவருடைய பெயராக மாறுகிறது. சிறப்பு பெயர் என்று சொல்லலாம். எட்டாவது வினா, மதுரை காஞ்சியினுடைய மொத்த அடிகள் யாவை? மதுரை காஞ்சியினுடைய மொத்த அடிகள் 782 அடிகள். இதுல இருக்கிற மொத்த அடிகள் 782. இதுல 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டுமே சிறப்பித்து கூறுகிறது. மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறுகின்ற அடிகள் 354. கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஒன்பதாவது வினா, மதுரையை சிறப்பித்து பாடும் நூல்களிலே முதன்மையானது எது? பல நூல்கள் மதுரையை சிறப்பித்து பாடுகிறது. இப்படி பாடிய நூல்களிலே முதன்மையானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 14 மேற்கணக்கு நூல்களில் ஒன்றான மதுரை காஞ்சி தான். இப்ப நம்ம பார்க்கிற மதுரை காஞ்சி தான் மதுரை சிறப்பித்து கூறுகின்ற நூல்களிலே முன்னிலை வகிப்பது. 10வது வினா, மதுரை காஞ்சியை எவ்வாறு அழைப்பர்? மதுரை காஞ்சியை பெருகு வளமதுரை என்று அழைப்பன. அதாவது ஒரு பழம்பாடல் வெண்பா ஒன்று, அந்த வெண்பாவிலே 10 பாட்டு நூல் அதாவது 8 தொகை நூல்களை சொல்லுவாங்க. நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்ற இத்திரத்த 8 தொகை என்று சொல்லி அந்த 8 நூல்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஏற்றால் ஒரு பழைய பாடல், ஒரு வெண்பா. அதே போல 10 பாட்டிற்கு ஒரு வெண்பா உண்டு. அதுல பாத்தீங்கன்னா இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இந்த பெருகு வளமதுரை என்ற சொல் அந்த பாடலிலே பயன்படுத்துகின்ற ஒரு சொல்லு. அதாவது முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி, அந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநெல் வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தொடும் 10 என்று அந்த பாடல் வருகிறது. இந்த பழைய வெண்பாவிலே அந்த மதுரை காஞ்சியை பெருகு வளமதுரை அப்படின்னு பயன்படுத்துவதனால இங்கே ஒரு வினாவாக அது அமைக்கப்பட்டிருக்கிறது. 10 பாட்டிலே மிகப்பெரிய பாடல் எது? 10 பாட்டிலே அந்த 10 நூல்களில் மிகப்பெரிய பாடல் மதுரை காஞ்சி என்று நாம் சொல்லலாம். 12வது வினா, மதுரை காஞ்சி இலக்கிய உலகில் எவ்வாறு போற்றப்படுகிறது? மதுரை காஞ்சி இலக்கிய உலகிலே ஒரு சிறு காவியம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு வகையான சிறு காவியம், காவியத்திற்குரிய அத்தனை தன்மைகளும் இதற்கு உண்டு என்று இது போற்றப்படுகிறது. 13வது வினா, மதுரை எவ்வாறு அமைந்திருப்பதாக புலவர் பாடுகிறார்? மதுரை எவ்வாறு அமைந்திருப்பதாக புலவர் பாடுகிறார்? அதாவது 4 வகை நிலங்கள் நடுவே வைகை கரையோரம் அமைந்த மதுரை அகழ் மதில் பெருவாயில் அகன்ற வீதி உடையதாக காட்சி தருகிறது. 4 வகை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று சொல்லுவார்கள். 4 வகை நிலங்களுக்கு நடுவே வைகை கரை ஓரத்துல அமைந்திருக்கிற மதுரை அகழ் மதில் மிகப்பெரிய வாயில், அந்த வாயிலுக்கு உள்ளே நாம் செல்லுகின்ற பொழுது மிகப்பெரிய வீதி. அடுத்த இதுல இந்த 14வது வினா கொஞ்சம் இதற்குரிய விளக்கம் என்று சொல்லலாம். புலவர் மதுரை காஞ்சியை எவ்வாறு அமைத்துள்ளார்? புலவர் இந்த மதுரை காஞ்சி இலக்கியத்தை எப்படி அமைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டா, 2000 ஆண்டுகள் கால எல்லையை கடந்து பின்னோக்கி சென்று 2000 வருஷத்துக்கு பின்னால புலவர் நம்மளை கொண்டு போறாரு. அந்த பாண்டிய நாட்டிலே புகுந்து வையை ஆற்றை கடந்து அகழியையும் மதிலையும் கடந்து சென்று மதுரை வாயிலிலே நுழைந்து இந்த பழைய நகரத்தை காணுமாறு இந்த பாட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 2000 ஆண்டுகளுக்கு பின்னால நம்மளை கொண்டு போறார் ஆசிரியர், மதுரை காஞ்சி ஆசிரியர் கொண்டு போயிட்டு பாண்டிய நாட்டுக்குள்ள நுழைஞ்சி வைகை ஆற்றை கடந்து அகழி இருக்கிறது, அகழியை தாண்டி மதில் சுவர், கோட்டை மதில், அதையும் தாண்டி மதுரை வாயிலுக்கு உள்ளே நுழைந்து அங்க இருக்கிற அகன்ற தெருக்களை காணுகின்ற வாய்ப்பு நமக்கு கிட்டுகிறது என்ற ஒரு தத்ரூபமான காட்சியை இந்த மதுரை காஞ்சியிலே புலவர் நமக்கு முன்னே வைக்கிறார். 15வது வினா, மதுரை காஞ்சி கூறும் செய்திகள் யாவை? மதுரை காஞ்சி என்னென்ன விஷயத்தை சொல்லுது அப்படின்னு கேட்டா, இந்த நூல் மதுரை மாநகர மக்களுடைய வாழ்விடம்,
கோட்டை, கொத்தளம், அந்த நகரிலே நிகழும் திருவிழாக்கள், பல வகையான பள்ளிகள், நாட்பெருங்குழு, அந்தி வணிகம் ஆகிய காட்சிகளை இது விளக்குகிறது. மதுரை மக்களுடைய வாழ்விடம் கோட்டை, கொத்தளம், அதாவது மதுரை மக்களுடைய அந்த வாழ்க்கை முறையை, அன்றாட வாழ்க்கை முறையை அது நம் முன்னே வைக்கிறது என்று சொல்லலாம். 16வது வினா, மன்னன் பாண்டியனை நெடுஞ்செழியன் புலவர் மாங்குடி மருதனார் எவ்வாறு வாழ்த்துகிறார்? மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியனை புலவர் மாங்குடி மருதனார் எப்படி வாழ்த்துறார் அப்படின்னு சொன்னா, இந்த பாடல் வரி கூட இருக்குது. நான் உங்களுக்கு தர, ஏன்னா விஷயத்தை மட்டும் வாங்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். வேணும்னா கமெண்ட்ல சொன்னா அந்த பாடல் வரியை நான் கூட உங்களுக்கு தருகிறேன். மேற்கு வானத்தில் தோன்றும் வளர்பிலை போல பாண்டியனுக்கு வெற்றி பெருக வேண்டும். மேற்கு வானத்திலே தோன்றும் வளர்பிறை போல பாண்டிய மன்னனுக்கு வெற்றி மேல் வெற்றி வர வேண்டும். கிழக்கு வானத்திலே தோன்றுகின்ற முழுமதி போல பகைவருடைய மேன்மை தேய்து போக வேண்டும் என்று மிக அழகாக இந்த பாடலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். 17வது வினா, மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியை எவ்வாறு பாடியிருக்கிறார்? மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியை எவ்வாறு பாடியிருக்கிறார் என்பது வினா. பாண்டிய நெடுஞ்செழியனுடைய கொடை, வீரம் முதலிய பண்புகளை பாராட்டி பாடிவிட்டு அதன் பிறகு நிலையாமையை சில அடிகளிலே குறிப்பாக புலப்படுத்தி பின் மதுரையை பாராட்டி இருப்பது புலவருடைய புலமை திறனை நமக்கு விளக்குகிறது. ஏன்னு கேட்டால் இது நிலையாமையை பற்றி, வாழ்வினுடைய நிலையாமை பற்றி விளக்குகிறது என்று சொல்லி பார்த்தோம். முழுக்க முழுக்க நிலையாமை பற்றி அவர் பேசல. பாண்டியன் நெடுஞ்செழியன் பற்றி அவனுடைய கொடை, வீரம், இந்த பண்புகளெல்லாம் பாராட்டிட்டு சும்மா டெக்னிக்கலா வாழ்க்கையினுடைய நிலையாமையை விளக்கிவிட்டு அதன் பிறகு மதுரையை பாராட்டி இருப்பது புலவருடைய புலமைத்திறனை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்று நாம் சொல்லலாம். 18வது வினா, மதுரை காஞ்சி நெடுஞ்செழியனை எவ்வாறு பாராட்டுகிறது? மதுரை காஞ்சி பாண்டிய நெடுஞ்செழியனை எவ்வாறு பாராட்டுகிறது? பாருங்க, இந்த தொடரெல்லாம் அந்த மதுரை காஞ்சியில் இருக்கிற தொடர்கள். நன்னிலையில் நாடாண்ட மன்னன், புதிய மலையினன், தலையாலங்கானத்து செரு, நம்ம பார்த்து இல்லைங்களா, தலையாலங்கானத்து போர் வென்றவன், நிலந்தரு திருவிற் பாண்டியன் வழித்தோன்றல், குமரி முதல் இமயம் வரை இவனே தலைவன், சாலியூர் கொண்டவன், பல்குட்டு வரை வென்றவன், கொற்கை தலைவன், விண்ணகமே பெரினும், காவிட்டிற்கு விண்ணகமே பெரினும் பொய் சொல்லான், தென் திசையில் மானன் வைத்த பொருள் வரினும் இவன் பழிபுரியான், புலவன், அறிஞன், தேர்ந்த சிந்தனையாளன் என்று சொல்லி மதுரை காஞ்சி பாண்டியன் நெடுஞ்செழியனை சிறப்பித்து பாராட்டுகிறது. 19வது வினா, மதுரையின் பெருமையை விளக்குவன யாவை? மதுரையின் பெருமையை விளக்குவது நாலங்காடியும் அல்லங்காடியும். அங்காடி என்று சொன்னால் மார்க்கெட், புரிகின்ற வரையில் கடை தெரு மார்க்கெட். நாள் என்பது டே டைம்ல நடக்கிற அந்த கடையை, நடத்தப்படுகின்ற கடைகளை நாலங்காடு என்றும், என்று சொன்னால் இரவு நேரத்திலே நடத்தப்படுகின்ற அந்த கடையும் மதுரையினுடைய பெருமையை விளக்குகிறது. இந்த மதுரை காஞ்சியை பொறுத்த வரையில மதுரை நகரத்தை சிறப்பை தூக்கி பிடிப்பது எது என்று சொன்னால் நாலங்காடியும் அல்லங்காடியும் என்று சொல்லலாம். அங்காடி என்று சொன்னால் மார்க்கெட், நாள் என்று சொன்னால் டே, என்று சொன்னால் இரவு, டே மார்க்கெட், நைட் மார்க்கெட் என்று சொல்லலாம். 20வது வினா பாருங்க, அங்காடி தெருக்கள் பற்றி மதுரை காஞ்சி கூறுவன யாவை? அங்காடி என்று சொன்னால் மார்க்கெட் நான் சொன்னேன். அந்த மார்க்கெட் இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்குது, தெருக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அங்காடி தெருவிலே பல வகையான கொடிகள் பறந்து கொண்டிருக்கும். நம்ம கூட அந்த விழா நேரத்தில், அது கல்லூரியாக இருக்கட்டும், அது பொது இடமா இருக்கட்டும், ஏதாவது விழா என்று சொன்னால் கலர் கலராக அந்த கொடிகளை நம்ம கம்பத்தில் கட்டு நாம் பறக்க விடுகின்ற பொழுது அதில் ஒரு கோலாகலம் தெரிவதை காணலாம். எனவே மதுரை தினமும் ஒரு கோலாகலத்தோடு காட்சியளிப்பதனாலே பல வகையான கொடிகள் அங்கே பறந்து கொண்டிருக்கும். 4 வகை படைகள் வந்து போகும். அப்படியே 4 வகையான படைகள் வந்து போகும் பொழுது பூ, சுண்ணாம்பு, வெற்றிலை, பாக்கு விற்போர் ஒதுங்கி நிற்பார். ஏனென்று சொன்னால் இவர் தனியாக கடை வைக்க முடியாது. வீதிகளிலே, ஒரு ஓரங்களிலே, கட்டிடங்களின் நிழலிலே இந்த வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், அந்த 4 வகை படைகள் வருகின்ற பொழுது சற்று எழுந்து நின்று படைகளுக்கு இடம் கொடுப்பார். ஏனென்றால் அவர்கள் மாடங்களின் ஓரமாக நிழலிலே இருந்து விற்பார். அவங்க கடை கிடையாது, பர்மனன்ட் ஷாப் கிடையாது. அந்த வீட்டு ஓரங்களிலே, வீதிகளின் ஓரங்களில் இருக்கிற நிழல்களிலே இவர்கள் அமர்ந்து இந்த
பூ, சுண்ணாம்பு, வெற்றிலை பாக்கு போன்றவற்றை விற்றார்கள் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. கிழவியர் பண்டங்களை கொண்டு மனைதோறும் சென்று விற்பர். மனை என்று சொன்னால் வீடு, கிழவியர், கிழவி என்று சொன்னால் தலைவன், கிழவி என்று சொன்னால் தலைவி, கிழவன் என்று சொன்னால் தலைவன். தமிழ் அந்த பொருள் உண்டு, கிழவன் கிழவி என்பதற்கு. ஆனால் இந்த இடத்துல வயது முதிர்ந்தவர் என்று நாம் பொருள் கொள்ளலாம் என்று சொன்னால் அவர்கள் அந்த வீடுகள் தோறும் அந்த பண்டங்களை முதிர்ச்சி அடைந்த பெண்கள் கூட அக்காலத்தில் உழைத்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சான்று. 21வது வினா, நாலங்காடி அல்லங்காடி பொருள் கூறு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நான் நாலங்காடி என்பது பகற்காலத்திலே நடைபெறுகின்ற கடைகள், அல்லங்காடி என்பது இரவு நேரத்திலே நடைபெறுகின்ற கடைகள். நாள் என்று சொன்னால் டே மார்க்கெட், அங்காடி என்றால் மார்க்கெட், நாலடங்காடி என்பது டே மார்க்கெட், அல் என்று சொன்னால் இரவு, அல்லங்காடி என்பது இரவு நேர மார்க்கெட். 22வது வினா, நாலங்காடி அல்லது காலை கடைகளை பற்றி மதுரை காஞ்சி எவ்வாறு கூறுகிறது? நாலங்காடி அல்லது காலை கடன், அதை காலை கடைகள். ஒரு திறனாய்வாளர், ஒரு இலக்கிய வரலாற்று ஆசிரியர் டாக்டர் மூவா தான் நினைக்கிறேன் நான், அந்த நாலங்காடியை காலை கடைகள் அப்படின்னு சொல்றார். காலை நேரத்திலே வைக்கப்படுகின்ற கடைகள், அதை இலக்கியம் மதுரை காஞ்சி நாலங்காடி என்று சொல்லுகிறது. விளக்கம் தருகின்ற பொழுது காலை கடை என்று சொல்லுகிறார். எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, அங்கு பல வகை பொருள்களை விற்பவர்கள் கூடி செய்யும் ஆரவாரம் திருவிழா ஓசை போல கேட்கிறது. அந்த நாலங்காடியிலே பகல் நேரத்தில் வைக்கப்படுகின்ற கடைகளிலே பலவிதமான கடைகள், வியாபாரிகளுடைய அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா என்னவோ ஒரு திருவிழா சத்தம் போல, வாங்குபவரும் விற்பவருடைய ஓசை ஒரு திருவிழா ஓலத்தை அல்லது அந்த கலகலப்பை உண்டாக்குகிறது என்று சொல்லலாம். நெடுந்தெருக்களை சுற்றி அந்த கடைகளை கண்டு வருவதற்குள்ளே முற்பகல் பிற்பகலாக மாறுகிறது. காலையில அந்த கடையை சுற்றி பார்க்க நாம போறோம். காலையில சுற்றி பார்க்க தொடங்கிய அந்த நம்முடைய நகர வளமானது அந்த எல்லா கடைகளையும் சுற்றி பார்ப்பதற்குள்ளாக மாலை நேரம் அல்லங்காடி இரவு நேர கடைகள் திறந்து விடுகிறது. நாம கூட இப்ப சில நேரங்களில் சென்னை போன்ற மாநகரங்களிலே சில கடைகளுக்குள்ளே காலையில போனோம்னா வெளியே வரத்து இரவாயிடும். நம்ம அந்த உள்ளவே அந்த ஷாப்பிங், அந்த மாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்து வசதிகளும் கொண்டிருக்கிற அந்த கடைகளில் நுழைந்து விட்டால் நேரம் போவதே தெரியாது. அதே போல் அந்த மதுரை மாநகரத்தில் இருக்கிற அந்த நாலங்காடியிலே சுற்றி பார்க்க அல்லது பொருட்களை வாங்க சென்றவர்கள் ஒரு முறை சுற்றி பார்ப்பதற்குள்ளாக நேரம் கடந்து சென்று இரவு நேரம் கடைகள் திறக்க தொடங்கிவிடும் என்பதை அழகாக நாசுக்காக வெளிப்படுத்துகிறார். அல்லங்காடி பற்றி புலவர் கூறுவன யாவை? இரவு நேரத்தில் இருக்கிற கடைகள். அல்லங்காடியிலே உள்ள சைவ சமண பௌத்த கோயில்களிலே வழிபாடு நிகழும். அந்த இரவு நேர மார்க்கெட், இரவு நேர அல்லங்காடி என்று சொல்லப்படுகிற அந்த கடைகளுக்கிடையே சைவ வைணவ பௌத்த கோயில்கள் இருக்கும். இரவு நேரம் தொடங்கி விட்டதுனாலே அங்கே வழிபாடு தொடங்குகிறது. கோயில்களிலே தொடர்ந்து இசை முழக்கம் முழங்க ஆரம்பிக்கிறது. அங்கு அந்தணர்களுக்கென்று தனியே இல்லங்கள் கூட இருந்ததாக நம்மால் அறிய முடிகிறது. அறம் கூர் அவையத்தார், காவிதி பட்டம் பெற்ற அமைச்சர்கள், நாட்பெருங்குழுவினர், வணிகர், தொழிலாளர் முதலியோருடைய ஆரவார ஒளி அல்லது அதிகார ஒளி அங்கே அதிகமாக மிகுந்திருக்கும் என்று சொல்லலாம். பல வகை தொழிலாளர்கள் தங்களுடைய வேலை திறமைகளை காட்டும் பொருள்களை அங்கே விற்பனைக்காக வைத்திருப்பார். கை வேலையிலே சிறந்த தமிழர்கள் தன்னுடைய கை வேலைப்பாடுகளை காட்டுகின்ற வகையிலே பல வகையான பொருட்களை அங்கே விற்பனைக்கு வைத்திருப்பர். பலாப்பழம் விற்றதாக பாடல்களிலே நமக்கு பதிவு இருப்பதனால இந்த வரியை நான் சேர்த்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, பிற நாட்டு வணிகர் திரிந்து வாங்குகின்ற ஆரவாரம் பறவை ஒலி போல் இருக்கும். மற்ற நாட்டை சார்ந்த வணிகர்கள் அங்கே வந்து அவர்களுடைய மொழியிலே பேசி அந்த பொருட்களை வாங்குவதும் விற்பதும் இருக்கிற காட்சி ஒரு பெரிய மரத்திலே, ஆலமரத்திலோ அல்ல மற்ற பழம் நிறைந்த மரத்திலோ பறவைகள் சேர்ந்து போடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆரவாரம் போல அந்த மதுரை மாநகரம் அல்லங்காடியிலே இந்த சத்தம் நமக்கு வெளிவரும் என்பதை இங்கு ஆசிரியர் நாசுக்காக பதிவு செய்கிறார். 24வது வினா, மதுரையினுடைய ஓர் இரவினை புலவர் எவ்வாறு விவரிக்கிறார்? ஒரு நைட், அந்த அல்லங்காடியினுடைய நிகழ்ச்சி இது வருதுல ஒரு இரவை புலவர் அழகா 3 பிரிவா, முதல் சாமம், 2ஆம் சாமம், 3ஆம் சாமம் என்று சொல்லி பிரித்து அந்த பாடலில் பதிவு செய்திருக்கிறார். இந்த பாட்டில் இருக்கிற கருத்து இதுதான். இப்போ நம்ம மதுரை காஞ்சியை பற்றி நாம் தெரியணும்னா இதுதான் அதில் பாடல் இருக்கிற செய்திகள். எனவே இதை உங்கள் முன் வைக்கிறேன். முதல் சாமம் என்பது முன்னிரவு என்று சொல்லலாம். இரவு நேரத்திலே முன்னிரவு, அதாவது கதிரவன் மறைய தொடங்குகிறான். மங்கையர்கள் மனைதோறும் விளக்கேற்ற மதுரை புது பொலிவு கொள்கிறது.
அந்த நாள் நேரம், அந்த டே டைம் சொல்கிறேன், டே டைம் முடியுது. எனவே கதிரவன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிறான். ஒளி வெளிச்சமானது மங்க தொடங்குகிறது. எனவே வீட்டிலே, மனை என்று சொன்னால் வீடு, வீடுகள் இருக்கிற பெண்கள் விளக்கினை ஏற்றி இல்லத்திற்கு வெளியே வைத்து ஒரு விதமான புது பொலிவு உண்டாக்குகின்றனர். இன்ப வாழ்க்கை தொடங்குகிறது. அந்த இரவு நேரத்திலே அந்த மதுரை மாநகரமே மகிழ்ச்சியிலே திளைக்க தொடங்குகிறது. முதற் சாமத்திலே பரத்தையர் இளையரோடு விளையாடுவர். பரத்தையர் என்று சொன்னால் அது சங்க இலக்கியங்களிலே இந்த பதிவு நான் கூட ஒரு தனியாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் பரத்தையர் என்று சொன்னால் அதாவது தமிழருக்குரிய தனி சிறப்பு, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு ஆடவன் ஒரு பெண்ணோடு வாழ்வதுதான் நம்முடைய கற்பு என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அக்காலத்திலேயே சங்க இலக்கியத்திலேயே ஒரு பெண் பல ஆடவரோடு பழகுகின்ற அல்லது உறவு கொள்ளுகின்ற ஒரு முறை இருந்தது. அத்தகைய பெண்களை சங்க இலக்கியமானது பண்டைய தமிழருடைய வாழ்க்கையிலே பரத்தையர் என்று சொன்னார். இதை இன்னும் கொஞ்சம் தமிழ் படுத்துகின்ற பொழுது பொது மகளிர் என்று சொல்லுவார்கள். பரத்தையர் என்றாலும் பொது மகளிர் என்று சொன்னாலும் ஒரே பொருளை தருபவை. இன்னும் அதை ஆங்கிலத்தில் சொன்னால், இப்போ நவடேஸ் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க, சில இடங்களில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கால்கள் என்று சொல்லுகிறார்கள். கால்கள் கூப்பிட்டா வருவா அப்படின்னு அர்த்தத்தில் அவர்களுக்கு பணம் மட்டுமே. திருவள்ளுவர் கூட பல இடங்களிலே அவர்கள் பணத்தை மையமாக கொண்டு வாழ்க்கை நடத்துகிறவர் என்ற பொருளிலே சொல்லுகிறார். எனவே முதல் சாமத்திலே இந்த பரத்தியர்கள் இளையவர்களை தேடி அவர்களுக்கு மகிழ்ச்சி தந்து ஒரு விதமான கலகலப்பான சூழலை நகரத்திலே உருவாக்குவர் என்று பதிவு நமக்கு மதுரை காஞ்சிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாட்டும் கூத்தும் ஆங்காங்கே தொடங்கி நடைபெறுகிறது. மறவர் என்று சொன்னால் வீரர்கள் மகிழ்ந்து ஆங்காங்கே திரிந்து கொண்டிருப்பர். அதே நேரத்திலே நல்ல குடும்பத்தை சார்ந்த கற்புடைய பெண்கள் ஒழுங்கான குடும்ப கடமைகளை செய்து கொண்டிருப்பர். பரத்தையருடைய ஆட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நல்ல குடும்பத்தை சார்ந்த பெண்கள் குடும்ப பாங்கான செயல்களையும் அங்கே நிறைவேற்றி கொண்டிருப்பர். குழந்தை பெற்றவர்கள் குளத்திலே நீராடுகின்ற காட்சியை நம்மால் காண முடியும். தலை சூழியர், அதாவது முதலாக கருவுற்ற பெண்கள் தெய்வத்திற்கு படையலை படைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நம்மால் காண முடியும். கோயில் வழிபாட்டிற்கு குழந்தைகளோடு மகளிர் சென்று, அதாவது குடும்பமாக சென்று கடவுளை வணங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியை நம்மால் பார்க்க முடியும். முருகன் மன்றத்திலே குறவை கூத்து, இந்த குறவை கூத்து என்பது தனி பதிவு ஆக நம்ம போடலாம். குறவை கூத்து முருக வழிபாட்டோடு சேர்ந்தது. குறவை கூத்து நடைபெறும். எங்கும் ஆரவாரமான ஒரு சத்தம் இருக்கும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் சாமத்து நிகழ்ச்சிகள். முதல் சாமத்தில் அந்த இரவினுடைய முன்னேரத்திலே நடக்கிற நிகழ்ச்சிகள். இதை கொஞ்சம் கட்டுரை ஆக கேட்கின்ற வினாக்களுக்கு இது பயன்படும். என முதல் சாமத்திலே நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சிகளை மிக அழகாக ஆசிரியர் சொல்லுகிறார். இரண்டாவது சாமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் அதாவது நள்ளிரவு, நல்ல நைட் நேரம், இது முன்னிரவு, நல்ல நடு இரவை இரண்டாம் சாமம் என்று சொல்லுவார்கள். மக்கள் தம்முடைய வீடுகளினுடைய தெரு கதவுகளை சாத்துகிறார்கள். ஏன்னா இரவு நேரம். எனவே பகலெல்லாம் திறந்து வைத்திருந்த அதை செல்விருந்து ஓம்பி வருவிருந்து நோக்குவானாலும் நான் பார்க்குறேன் இல்லையா, எல்லா உபசரிப்பெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ஆள் நடமாட்டம் குறைந்து விட்ட பிறகு தெரு கதவுகளை அவர்கள் மூடுகிறார்கள். சங்கங்களுடைய ஒளி, ஆங்காங்கே நடந்த சங்கங்களுடைய சத்தங்கள் அடங்க தொடங்குகிறது. வணிகர்கள் அனைவரும் தம்முடைய கடைகளை மூடிவிட்டு உறங்குவதற்காக இல்லம் திரும்புகின்றனர். சில இடங்களிலே, உதாரணத்துக்கு அப்பம் விற்கின்ற வணிகர்கள், வியாபாரிகள் தாங்கள் கொண்டு வந்த தின்பண்டங்கள், விற்காத தின்பண்டங்களை தங்கள் எதிரே வைத்து கொண்டு அப்படியே தூங்கி விழுவார்கள் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூத்து ஆடுகின்றவர் கூத்தர், பாடலை பாடுகின்றவர் பாணர், பாடலுக்கு ஏற்றாறு போல ஆடுகின்றவள் பாடினி. இவங்களாம் அந்த காலத்தில் இருந்த கலை உலகத்தை சார்ந்த நண்பர்கள் என்று சொல்லலாம். இந்த கூத்தர்கள் நாளெல்லாம் கூத்தாடி, இரவெல்லாம் கூத்தாடி ஓய்வு பெறுவர். அனைவருமே நன்கு அமைதியாக உறங்குகின்ற நேரம் இந்த இரண்டாவது சாமம் என்று சொல்வார்கள். ஊர்காவலர், செக்யூரிட்டிக்காக ஊர்காவலர்கள் நகரத்தை சுற்றி காவல் காப்பர். பேய்கள், குறிப்பாக நள்ளிரவிலே அந்த பேய்கள் திரியும் என்று சொல்லுகிறார்கள். களவு கலையிலே தேர்ந்த காவலர்கள் கல்வரை நாடி திரிவர். என நடுராத்திரி கல்வர்கள் எங்காவது இருக்கின்றார்களா என்று சொல்லி அந்த கல்வர்களுடைய குணங்களை அறிந்த காவலர்கள் அவர்களை தேடி கண்டுபிடிப்பதற்காக நகரத்திலே உலா வருவர். இரண்டாம் சாமத்திற்கு பிறகு நமக்கு வருவது மூன்றாம் சாமம். இது ஏறக்குறைய விடியற் காலை என்று நாம் சொல்லலாம். அதை வைகரை
என்று இலக்கியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் மூன்றாம் சாமம், இங்கே பார்த்தீங்கன்னா மூன்றாம் சாமம், இது வைகறை என்று சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய பொழுது விடுகிற நேரம். பாருங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, தெய்வங்கள் உலாவும். தெய்வங்கள் உழவுகின்ற நேரம் அந்த விடியற்காலை நேரம் என்று சொல்லுவார்கள். விடியற் காலையிலே அந்தணர்கள் வேதத்தை ஓத தொடங்குவார்கள். பாணர்கள், அந்த பாடலை பாடுகின்ற பாணர்கள் பலவிதமான பண்களை முழக்குவர். குறிப்பாக இசைக்கலைஞர்கள் யாழ் இசைத்து வைகறைக்கு உரிய மருத பண்ணை அவர்கள் பாடுகிறார்கள். யானை குதிரைகளுக்கு உணவிடுகின்ற ஒரு செயல்பாடு நகரும். அவைகள் எழுந்து தங்களுக்கு இடுகின்ற அந்த தீனியை தின்ன ஆரம்பிக்கின்றன. கடையை மெழுகுவர், அதாவது துடைப்ப நல்ல நீராலே அல்லது வாசனை திரவியங்களை போட்டு துடைக்கிற ஒரு நிகழ்ச்சி கண்ணாலும் காண முடியும். பள்ளி எழுச்சி முரசு முழங்கும், பறவைகள் ஒலிக்கிற சத்தம் கேட்கும், விலங்குகளுடன் ஆரவாரிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி கூட, அந்த ஒலியை கூட நம்மால் கேட்க முடியும். வண்டுகள் மலர்களிலே இசைக்க தொடங்குகிறது. மகளிர் வீடுகளிலே எழுந்து கதவுகளை, இரவு மூடிய கதவுகளை திறந்து முற்றங்களை அல்லது வாசல்களை துப்புரவு செய்கின்றனர், தூய்மை செய்ய தொடங்குகின்றனர். தெருக்களிலே விழுந்த மலர்கள் முதலான குப்பைகளை குடும்பத்து பெண்களும் மற்றவர்களும் அப்புறப்படுத்துகின்றனர். திருப்பள்ளி எழுச்சி ஆங்காங்கே பாடப்படுகிறது. மகளிர்கள் முற்றத்தை பெருக்கி சுத்தம் செய்கின்ற காட்சியை நம்மால் காண முடியும். சேவகள் கூவுகிறது, அன்னங்களும் மயில்களும் மகிழ்ச்சியோடு ஒலி எழுப்புகிறது. கடைக்காரர்கள் கடைகளை அழகுபடுத்தி மெழுகி அதை பலருடைய கவனத்தை கவர்கின்ற முறையிலே அதை செய்கிறார்கள். முரசுகள் முழங்குகின்றன. பகை நாட்டிலே கொல்லப்பட்ட யானை, குதிரை, பசுக்களோடு வந்திருக்கும். பகை நாட்டிலே போருக்காக சென்ற வீரர்கள் அந்த பகை நாட்டிலே தாங்கள் கவர்ந்த யானை, குதிரை, பசுக்களோடு தங்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி கொண்டிருப்பர். பகைவர் தந்த காணிக்கு குவியும். பகைவர்கள் அந்த அரசனுக்கு அளித்து அந்த கப்பம் கட்டியது அல்லது பரிசு பொருட்களை அந்த வீரர்கள் கொண்டு பாண்டிய மன்னுடைய காலடிகளை வைப்பர். இவையெல்லாம் பல்வேறு இடங்களில் நடக்கின்ற அதே நேரத்திலே பொழுது விடுகிறது. இவ்வாறு மதுரையினுடைய ஒரு நாள் நிகழ்ச்சி முதற் சாமம், இரண்டாம் சாமம், மூன்றாம் சாமம் என வகுக்கப்பட்டு மதுரை காஞ்சிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 25வது வினா, மன்னருடைய நாட்பணி. ஒரு நாள்ல அரசர் என்ன செய்யறாரு, ஒரு வினா அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன்னருடைய நாட்பணி எவ்வாறு வர்ணிக்கப்பட்டுள்ளது. காலையில அரசன் எழுந்த உடனே என்ன பண்றாருன்னு கேட்டா, வேந்தன் என்று சொன்னால் அரசன் துயில் எழுந்து, தூக்கத்தை விட்டு எழுந்து ஆடை அணிகலன்களை புனைந்து கொண்டு அவைக்கு வருவார். இது ரொட்டீன் ஒர்க்க வருது. உடனே அரசர் உள்ளே நுழைந்த உடனே படைத்தலைவர் நின்று அவருக்கு வாழ்த்து கூறி முழக்கம் செய்கின்றனர். அதன் பிறகு மன்னர் என்ன பண்றாரு கேட்டா, முதலாக வெற்றியோடு திரும்பி வந்த வீரரை அழைத்து பாராட்டி அவர்களுக்கு பரிசளித்து பின் பாணர் முதலியோருக்கு பரிசு வழங்குகிறார். இதுதான் அவருடைய தினசரி வேலை என்பதை மதுரை காஞ்சி பதிவு செய்கிறது. 26வது வினா, மதுரை காஞ்சியின் பாடல் இறுதியிலே எவ்வாறு முடிக்கப்படுகிறது. மதுரை காஞ்சியினுடைய பாடல் இறுதியிலே எவ்வாறு முடிக்கப்படுகிறது. அந்த பாட்டினுடைய இறுதியிலே புலவர் மன்னனுக்கு முன்னோரான முது குடுமி பெருவழுதியையும் நிலந்தரு திருவிற் பாண்டியனையும் நினைவூட்டி குடிமக்களை பெருக்கி பேரற நூல்களை கற்று கடல் நடுவே தோன்றும் கதிரவன் போல விண்மீன் இடையே தோன்றும் திங்கள் போல சுற்றம் தழுவ குறுநில மன்னர் புகழ வாழ்நாள் முழுவதும் பாண்டிய மன்னனே நீ மகிழ்ந்து வாழ்க என வாழ்த்தி முடிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு கருத்து. இதை நிதானமா நீங்க அதை உடைச்சி படிங்க. அதை மாணவர்களாகி நீங்கள் அதை உடைக்கும் போதுதான் உங்களுக்கு அது ஒரு தெளிவு வரும். அது ஒரு தொடர்ச்சி. அப்படியே நான் ஒரு பாடல் கருத்தை நான் முன்னால் வச்சிருக்கிறேன். அந்த மதுரை காஞ்சியினுடைய கடைசியில சொல்லப்படுகிற செய்தி. அடுத்து மதுரை காஞ்சி 27வது வினா, மதுரை காஞ்சியிலே வர்ணனை எவ்வாறு அமைந்துள்ளது. எப்படி வர்ணனை அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா, ஒருவர் ஒரு நாள் காலையிலே தொடங்கி மறுநாள் விடுகின்ற வரை நகரத்தை சுற்றி அவர் கண்டவற்றை எல்லாம் முறைப்பட கூறுவது போல வர்ணனை அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் காட்சி, காலையில் அவர் டிராவலை தொடங்கி ராத்திரெல்லாம் சுத்திட்டு பொழுது வடியும் போது அவர் அந்த தன்னுடைய வேலையை முடிக்கின்ற பொழுது இரவெல்லாம் எதை கண்டாரோ அவர் கண்ட நிகழ்ச்சிகள் அத்தனையுமே இங்கே பாடலிலே கருத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 28வது வினா, மதுரை காஞ்சியிலே கூறப்படுகின்ற தீம்புலி என்பது யாது. தீம்புலி, இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதை டாக்டர் கே பிள்ளை அவர்கள் தன்னுடைய
தமிழ் இலக்கிய தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலிலே இதை பயன்படுத்துகிறார் மேற்கோளாக. தீம்புலி என்பது யாது? அது ஒரு 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 வகையான உணவு பண்டம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது புளியையும் கருப்பக்கட்டியும் சேர்த்து, புளிப்பு சுவை மிகுந்தது. கருப்பட்டி என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த கருப்பட்டி இனிப்பு சுவையுடையது. புளியையும் கருப்பட்டியும் சேர்த்து பிசைந்து ஒரு வகையான பொரிக்கிற ஒரு பொருளை தீம்புலி என்று சொல்லுகிறார்கள். இந்த பண்டத்துக்கு தான் தீம்புலி என்று பெயர். மதுரை காஞ்சி 318வது அடியில நம்மால் காண முடிகிறது. இதை யார் விரும்புவாங்கன்னு கேட்டா யவனர்கள். அதாவது பழங்காலத்தில் கிரேக்கர்கள், ரோமர்கள், இப்படி வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டிலே வந்து வணிகம் செய்தவர்களை யவனர்கள் என்று இலக்கியம் குறிப்பிடுகிறது. அவங்க வரும்பொழுது தங்கள் மரக்கலங்களிலே அந்த கப்பல்ல குதிரைகளை ஏற்றி கொண்டு வந்து நம்முடைய பாண்டிய நாட்டிலே இறக்கிவிட்டு அந்த யவனர்கள் அதே மரக்கலங்களை எம்டியா கொண்டு போகாம அந்த குதிரையை இறக்கிட்டு அந்த மரக்கலங்களிலே பொன் அணிகலன்களையும் தீம்புலி, உப்பு, உணக்கிய மீன் ஆகியவற்றை தத்தம் நாடுகளுக்கு ஏற்றி சென்றனர் என்ற குறிப்பை நம்மால் காண முடிகிறது. இதை டாக்டர் கே பிள்ளை அவர்கள் தன்னுடைய வரலாறும் பண்பாடும் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார். 29வது மதுரையிலே விற்பனை செய்யப்பட்ட புடவைகள் குறித்த செய்தியாது. இதையும் டாக்டர் கே பிள்ளை தான் பயன்படுத்தி இருக்கிறார் உடை என்ற தலைப்பில். அதாவது புடவைங்க அந்த காலத்தில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்பேற்பட்ட புடவை பாருங்க, செக்கர் வாடை போன்ற செவ்வண்ண மூட்டிய நல்ல ரெட் கலர் சாரி, அதுல பூ வேலை செய்யப்பட்ட மிக மிக நுண்ணிய புடவைகள் மதுரையிலே அங்காடிகளிலே விற்பனையாயின. மதுரை காஞ்சில வர கொட்டேஷன் அது. சக்கர் வாடை போன்ற சிவந்த நிறம். அப்போவே அந்த ரெட் கலர் சாயம் ஏற்றிக்கிறான் பாருங்க, சாயப்பட்டறைகள் இருந்திருக்கிறது. நல்ல சிவப்பு நிறத்திலே அழகான பூ வேலை செய்யப்பட்ட நுண்ணிய புடவைகள். அதாங்க நம்ம ரொம்ப நைஸா இருக்கிற சாரி. அந்த பெண்கள் பெரும்பாலும் அந்த ரொம்ப நைஸாக இருக்கிற சேரீயை தான் அவங்க விரும்புவாங்க. அதை ஒரு வரலாறு நான் படித்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புடவையை மடித்து ஒரு சிறிய தீப்பெட்டிக்குள்ளே அடக்குகிற அளவுக்கு மிக மென்மையான முறையிலே அந்த ஆடைகளை துணிகளை நெய்கின்ற அந்த நெய்தல் தொழிலை செய்கிற அந்த நெசவாளிகள் நம்முடைய நாட்டில் இருந்தார்கள் என்பது வரலாறு, செவி வழி செய்தியாக. இது நாம் கவனிக்க வேண்டிய பாலாவி போன்ற ஆடை, நெய்யாவி போன்ற நூலை, அதாவது பாலை காய்ச்சுகின்ற போது அந்த பாலிலே ஆவி வரும், அது ஒரு மாதிரி அந்த புகை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பக்குவமான சேலைகளை அக்காலத்திலே நம்முடைய நெசவு தொழில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் செய்திருக்கிறாள் என்பதற்கு இது ஒரு சான்று. 30வது மதுரையிலே வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை நாம் எவ்வாறு அறிகிறோம்? ஏறக்குறைய அந்த ஜூன் நம்ம சொல்ற மாதிரி இல்லையா, பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்ற தொடர் எதை காட்டுகிறது அப்படின்னு கேட்டா மதுரை காஞ்சியிலே வனவிலங்கு சரணாலயம், இது பள்ளி பாட புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. கடைசியா 31வது மதுரை காஞ்சி வரலாற்று சிறு காவியமாக திகழ்வது எவ்வாறு? ஒரு சிறு காவியம் போல. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய வரலாறும் அவன் ஆண்ட மதுரையினுடைய வரலாறும் இதில் உணர்த்தப்படுகின்ற காரணத்தினாலே இது ஒரு சிறு காவியம் போல. பாண்டியன் நெடுஞ்செழியன் மன்னனுடைய வரலாறும் அவன் மதுரையினுடைய வரலாறும் இந்த மதுரை காஞ்சி உணர்த்துகின்ற காரணத்தினாலே ஒரு சிறு காவியம் போல இது திகழ்கிறது. 31 வினாக்களை உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். 10 பாட்டிலே ஒரு நூல், 10 நூல்கள் கொண்ட ஒரு தொகுதியை நான் திரும்பவும் சொல்றேன். 10 பாட்டு என்று சொல்லுவார்கள். 8 நூல்கள் கொண்ட தொகுதி 8 தொகை என்று சொல்லுவார்கள். இங்கே மதுரை காஞ்சி 10 பாடல்களிலே ஒரு நூலை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறேன். எனவே இந்த செய்திகளை நான் உள்வாங்குகின்ற பொழுது வினாக்களை எப்படி கேட்டாலும் அதை புரிந்து கொண்டு நம்மால் விடையளிக்க முடியும் என்ற எண்ணத்திலே அந்த 31 குறிப்புகளை வினாக்களாக அமைத்து நான் கொடுத்திருக்கிறேன். கவனமோடு உள்வாங்குங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக, மதுரை காஞ்சி என்ற தலைப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று சொன்னால் இதை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, 2A, PGTRB, UGTRB,
யூபிஎஸ்சி தமிழ் போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் அது 8 தொகை 10 பாட்டு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பது போல இதை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே நாம் பதிவு செய்கின்ற பொழுது பல நண்பர்கள் அதில் இது தொடர்பான வினாக்கள் எப்பொழுதாவது கேட்டிருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். மற்றவர்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும். விடுபட்ட செய்திகள் இருந்தால் பதிவு செய்யுங்கள். கூடுதலான ஒரு தகவலை மற்றவர்களுக்கு நாம் தருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தமிழும் தங்கையாவும் என்ற என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நான் இத்தகைய கருத்துக்களை உங்கள் முன் வைப்பதற்கு அது உதவியாகவும் ஊக்கம் அளிப்பதாகவும் இருக்கும். மற்றொரு சிந்தனையோடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.